நேயர்கள் யாவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாக அமையட்டும். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். இன்று மார்ச் 7, 2019 ஸ்ரீ விளம்பி ஆண்டு மாசி 23 வியாழக்கிழமை. நாள்தோறும் ராசி பலன் வீடியோவின் துவக்கத்தில் உங்களின் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனை இடம்பெறும். தொடர்ந்து கேளுங்கள். அதனை தொடர்ந்து ராசி பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவர்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் தன்னோட நண்பன்கிட்ட, டேய், ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டியே, அப்புறம் எப்படி ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்க போறேன்னு கேட்டான். அதுக்கு நண்பன், அதை ஏன் கேட்குற, எங்க அப்பா அம்மா கிட்ட காட்டினா உடம்புல எனக்கு மார்க் போட்டுருவாங்க, அதுக்காக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னான். உடனே அவனும் என்னதான் செய்ய போறேன்னு கேட்டான். அதுக்கு நண்பன், எங்க பாட்டிக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும், அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்துடுவேன். இது என்ன சிகப்பு கோடுன்னு கேட்டா, அதுவா, அது வெரி குட் பாட்டி, அப்பா கிட்ட காட்டினா ஏன் எல்லா பாடத்துலையும் இது மாதிரியே வெரி குட் வாங்கலன்னு திட்டுவார்னு எதையாவது சொல்லி சமாளிப்பேன். எப்படி என் சாமர்த்தியம்னு கேட்டானா. இதுக்கு பேரா சாமர்த்தியம்? தனக்குன்னு படிக்க நேரம் கிடைச்சும் பயன்படுத்தாம வீணாக்கிக்கிட்டு தன்னோட தவறை மறைக்க இன்னொரு தவறை செஞ்சு இப்படி காலத்தை வீணாக்குறவங்க இன்னைக்கு பல பேர் இருக்கும். காலத்தை சரியா நிர்வாகம் செய்ய முடியாதவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சவங்க தான். காலத்தோட அருமையை பற்றி அறிஞர் புளூட்டோ ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. அதாவது 20ல அழகன், 30ல பலசாலி, 40ல செல்வந்தன், 50ல அறிவாளின்னு இல்லாதவங்க அந்தந்த உரிய காலத்துக்கு அப்புறமா அழகனா, பலசாலியா, செல்வந்தனா, அறிவாளியா இருந்துவிட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையோட வாழ்வு கடிகாரம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதில் வெற்றி பெறறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கு. ஆனால் தோல்வி அடைகிறதுக்கு ஒரு நிமிடம் கூட இல்லை. இப்படி காலத்தை வீணாக்காம வெற்றி பெற்ற 4 பேரை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்துக்கு 4 பணியாளர்கள் தேவைப்பட்டாங்களாம். அதனால் 100 விண்ணப்பதாரர்களை அழைச்சி காலையில் 9 மணிக்கு ஒரு பெரிய கூடத்தில் உட்கார வச்சு மணிக்கணக்கில் அவங்க எல்லாரையும் அங்கேயே காக்க வச்சாங்களாம். இடையிடையில் ஏர்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி, தாமதத்திற்கு வருந்துகிறோம், தொந்தரவு ஏற்பட்டதுக்கு மன்னியுங்கள்னு சொல்லிக்கிட்டே வந்து குடிக்கிறதுக்கு குளிர்பானங்களும் சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுத்தாங்களாம். இப்படியே சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. அப்போது தலை எண்ணிக்கை எடுத்ததில் 96 பேர் மட்டுமே இருந்தாங்களாம். அவங்க எல்லாருமே தங்களுக்கு ஏற்பட்ட சோர்வு பற்றியே குறை சொன்னாங்களாம். நிறுவனத்தில் உள்ளவங்க வேலைக்கான பணியாளர் தேர்வு முடிஞ்சிருச்சுன்னு பக்குவமாக தங்களோட அறிவிப்பை கொடுத்தாங்க. இதை கேட்ட 96 பேருமே அப்படியே திகைச்சு போனாங்க. எதிர்ப்பு வேற தெரிவித்து, எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், இதுக்கு என்ன காரணம், இவ்வளோ நேரம் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தது முட்டாள்தனமானு கோவப்பட்டாங்க. அப்போ வந்த அந்த நிறுவனத்தினர் சொன்ன பதில் என்னன்னா, எங்களோட நிறுவனத்திற்கு தேவையானவர்கள் சுறுசுறுப்பாக, சோம்பல் இல்லாத, சோர்வு இல்லாத, புதுமை படைக்கிற பணியாளர்கள் தானே தவிர இப்படி நேரத்தை வீண் விரயம் செய்கிறவங்க கிடையாது. இதில் நேரத்தை வீண் செய்யாமல் உங்களில் 4 பேர் குளியலறை ஜன்னல் வழியாக இறங்கி வெளியே போயிட்டாங்கல்ல, அவங்களத்தான் நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். எங்கள் நிறுவனத்தோட நடைமுறை திறன் இதுதான்னு சொன்ன உடனேயே ஒவ்வொருத்தரும் தங்களோட தவறை உணர்ந்து தலை குனிஞ்சுக்கிட்டே போனாங்களாம். எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான். ஆனால் அதில் ஒவ்வொருத்தரும் வேறு விதமாக மாறுபடுறோம். அதாவது கிடைச்ச நேரத்தை விட்டுட்டு எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருந்தா அப்படின்னு பல சமயங்களில் சலிச்சுக்கிறோம். இப்போது நம்மோட வண்டியில் பெட்ரோல் கசிஞ்சுக்கிட்டு இருந்தால் உடனே கசிவை நிறுத்துகிறோம். பிடிச்சு வச்ச பாத்திரத்தில் தண்ணி கசிஞ்சா அதையும் உடனே நிறுத்திடுறோம். சமையல் அறையில் எண்ணெய் பாட்டல் கசிஞ்சா அதை உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறோம். ஆனால் நம்மோட நேரம் வீணாகிறப்போ அதை நாம் உணர்றதே இல்லைங்கிறது தான் பெரிய உண்மையாக இருக்குது. ஏன்னா பெட்ரோல், தண்ணீர், எண்ணெய், காசுன்னு இது எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நேரம்ங்கிற செல்வத்தை நம்மளால் பார்க்க முடியலை. இந்த செல்வத்தை என்னைக்கு நாம் கண் முன்னாடி பார்த்து வீணாகிறத உணர்றோமோ அப்போவே நம்ம வாழ்க்கை உதயமாகுங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை.
இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நேரம் இருக்கிறது. துன்ப கீதம் பாட நேரம் சற்றும் இல்லை. தொகுத்தது திருச்சிராப்பள்ளி சே. கிருபாகரன் அவர்கள். புதுக்கோட்டையிலேயே அதிக வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்டு சிறந்து விளங்கும் மாபெரும் தங்க மாளிகை ஸ்ரீ புவனேஸ்வரி தங்க மாளிகை, கீழராஜ வீதி, புதுக்கோட்டை. இப்போது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாமா? மேஷ ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு இன்று வீண் பிரயாணங்கள் ஏற்படலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று அதிகப்படியான முயற்சிகள் தேவை. கடகராசி நண்பர்களுக்கு இன்று ஆதாயம் கிட்டும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று புதுவிதமான பிரச்சனைகள் வரலாம். கன்னிராசி நண்பர்கள் இன்று உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள், வெற்றி நிச்சயம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று எதிர்காலம் தொடர்பான கவலைகள் தோன்றலாம். விருச்சிக ராசி நண்பர்கள் புதிய உத்திகளை கையாள்வீர்கள், முன்னேற்றம் காண்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று தொழில் ரீதியான படிப்பு ரீதியான போட்டி உண்டாகும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்று நல்லதே நடக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு நலமான நாள். மீன ராசி நண்பர்கள் இன்று மிகவும் பொறுமையோடு இருப்பது அவசியம். வாகன பயணத்தில் மிகுந்த கவனம் தேவை. இதுவரை நீங்கள் கேட்டது மார்ச் 7, 2019 வியாழக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன். இதுபோன்ற ராசி பலன் அப்லோடுகளுக்கும் மனதோடு பேசுங்கள், சிந்திக்க வைக்கும் சிந்தனை பகுதிக்கும் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் கீழே இருக்கும் சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் மிக அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள். இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை. இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமாக ஷேர் செய்து விடுங்கள். இதுவரை இந்த வீடியோவை பார்த்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்